குவலயானந்தம் இப்பெயரில் 2 நூல்கள் தமிழில் உள்ளன. ஒன்று மாணிக்கவாசகர் என்பவரால் இயற்றப் பெற்றது. இவர் வரலாறு, காலம் முதலியன தெளிவாகத் தெரியவில்லை. வரகுணப் பாண்டியன் வேண்டுகோளால் இந்நூலை இயற்றினார் என்பது நூலின் சிறப்புப் பாயிரத்தால் அறிய முடிகிறது. இவ்வாசிரியர் சைவர் என்பது மட்டும் கடவுள் வணக்கப் பாடல்களால் தெளிவாகத் தெரிகின்றது. இந்நூல் உருப்பியல், அணியியல், சித்திரவியல் என 3 பகுப்பாக அமைந்துள்ளது. இவர் பொருள் அணியையே அணி எனக் கொள்கிறார் என்பது நூல் அமைப்பால் தெரிய வருகின்றது. அணி உணர்வால் புலமை வளம்பெறும் என்பது இவரது கொள்கை. இதனை வளம்பெறு புலமை வருமணி உணர்தல் என்பதால் அறியலாம். முதல் இயலான உருப்பியலில் ஏனைய ஆசிரியர்கள் செய்யுள் நெறி எனப்படும் குணவலங்காரங்களைக் கூறுவர். இவர் அவ்வாறு கூறவில்லை. அலங்காரத்துக்கு உருப்பு சொல் எனத் தொடங்கி சொல் வகைகளை உயர்திணை சொல், அஃறிணை சொல், பெயர்ச்சொல், வினைச்சொல், பொருட்சொல் முதலிய பலவாக 150 நூற்பாக்களால் பகுத்துக் கூறுகின்றார். இவ்வாறே இறுதியிலுள்ள சித்திர கவியியலும் பெயருக்கு ஏற்றவாறோ ஏனைய நூல்களைப் போலவோ அமைந்திருக்கவில்லை. ஏகபாதம், எழுக்கூற்றிருக்கை முதலிய சித்திர கவிகளை இவ்வியலில் காண முடியவில்லை. அணியியல் 87 அணிகளைக் கூறுகின்றது. கடவுள் வாழ்த்துப் பாடல் நீங்கலாக 119 நூற்பாக்களும் அணிகளின் இலக்கணம் மட்டுமே கூறுவன. உரையோ எடுத்துக்காட்டோ இதற்கு இல்லை. அணி பெயர்கள் பெரும்பாலும் வடமொழிப் பெயர்களாகவே இருக்கின்றன.